أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ فرقنا بكم البحر فأنجيناكم وأغرقنا على فرعون. صدق الله العليم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: صيام يوم عاشوراء أحتسب على الله أن يكفر السنة التي قبله. صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை தந்திருக்கின்ற நம்மவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்துவிட்ட குற்றங்களை, குறைகளையும் பெரும் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இவ்வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். அல்லாஹ் எதை ஏவிருக்கிறானோ அதை எடுத்து நடக்கவும், எவைகளில் அல்லாஹ் எச்சரித்திருக்கிறானோ அத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்ந்து வாழ்வதற்குரிய உயர்ந்த பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தொருள் புரிவானாக. நாம் குழுவிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இதன் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அத்துணை நபர்களுடைய செயல்களையும் உதவிகளையும் ஆலோசனைகளையும் அல்லாஹ் அங்கீகரித்து அவனுடைய நிகரில்லாத பேரருளில் உள்ளவர்களாய் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, முஹர்ரம் மாதம் இன்று நம்முடைய செவிகளுக்கு விழுகின்ற பொழுதெல்லாம் நம்முடைய சிந்தனையில் எழுவது முஹர்ரம் மாதத்தில் ஆஷூராவுடைய தினம். ஆஷூரா என்பது 10ஆம் நாளுக்கு சொல்லப்படக்கூடிய முஹர்ரம் பிறை 10ஆம் நாளில் என்று அறியப்படக்கூடிய ஒரு செய்தி. இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களில் ஏராளமான நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்திய ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லக்கூடிய கடந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள், கடந்த சமுதாயத்தில் உள்ளவர்கள், அவர்களை குறித்து குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு பேசி வைக்கிறான், சொல்லித் தருகிறான் என்றால் அதனுடைய பொருள் அதிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும், பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து பேசுகிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உபன்யாசத்தை, ஆலோசனையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இப்படியெல்லாம் குர்ஆனில் நபிமார்களினுடைய நிகழ்வுகளை, அவர்களுடைய செயல்களை குறித்து அல்லது அல்லாஹ் அவர்களுக்கு உதவியை குறித்தெல்லாம் சொல்லக்கூடிய இடங்களில் நமக்கான படிப்பினைகள் என்பது நிறைவாக இருக்கிறது.
இந்த நாள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்திய ஒரு நாளாக இருக்கிறது. ஆஷூராவுடைய நாள் என்பது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்களில் ஆண்டில் ஒரு நாள் இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பை அவர்கள் மீது அல்லாஹ் விதியாக்கியிருந்தான். அவர்கள் மீது அல்லாஹ் கடமையாகவே ஆக்கியிருந்தான். இந்த நாள் என்பது அத்தகைய சிறப்புக்குரிய ஒரு நாள். நிறைய செய்திகளை இந்த நாளை குறித்து சொல்கிறார்கள். அல் யௌமுல்லதி தாபல்லாஹு ஃபீஹி அலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இந்த நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் அங்கீகரித்தான். இந்த நாளில் தான் அல்லாஹ் அங்கீகரித்தான். இந்த உலகத்தில் பல பகுதிகள் இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பகுதியிலும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பகுதியிலும் அல்லாஹ் இறக்கி வைத்தார். அழுது அழுது அல்லாஹ்விடத்திலே தௌபாவை தேடிக்கொண்டே இருந்தார்கள். அரஃபா என்ற அந்த பகுதியில் இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை அங்கீகரித்த நாளாக முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள் ஆஷூரா நாள் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா அங்கீகரிக்கப்பட்ட நாள். வஹுவல் யௌமுல்லதி ரஃபஅ அல்லாஹு ஃபீஹி இத்ரீஸ மகானன் அலிய்யா. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உயர்வான இடத்தின் பக்கம் உயர்த்தப்பட்ட ஒரு நாள் ஆஷூராவுடைய நாள். வஹுவல் யௌமுல்லதி நஜா ஃபீஹி இப்ராஹீம மினன் நார் அலைஹிஸ்ஸலாம். நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் இருந்து ஈடேற்றம் அடைந்த ஒரு நாள் ஆஷூராவுடைய நாள். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நமக்குள் நிறைய செய்திகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். நெருப்பினுடைய தன்மை என்பது சுட்டெரிக்கக்கூடியது, கரிக்கக்கூடியது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதனுடைய தன்மையை அல்லாஹ் மாற்றமாக வைத்திருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் எல்லோரும் எண்ணினார்கள், இப்ராஹிம் அவர்களுடைய வாழ்நாள் இதோடு முடிந்தது என்று எண்ணினார்கள். ஆனால் அதற்கு பின்னால் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைந்தது. மற்றவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய நாட்டம் அங்கு வெற்றியாக நிலைநிறுத்தப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முகங்களை கூட அறிந்து கொள்ள முடியாத கடுமையான புகை சூழ்ந்த அந்த நெருப்பு குன்றத்தில் வீசி எறியப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை அவர்கள் வைத்திருந்தார்கள். முழுமையான நம்பிக்கை. இப்படி ஒரு செய்தி ஒன்றை சொல்வார்கள், எரியப்படக்கூடிய அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகையிலிருந்து, இப்ராஹீமே உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா என்று கேட்டார்கள். நாம இருந்தால் ஒரு சிறிய சிரமத்திற்கு முன் நம்முடைய எண்ணங்கள் இந்த சிரமத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு யாரேனும் ஒருவர் முன்வர மாட்டார்களா, ஏதேனும் ஒரு இடத்திலிருந்து உதவக்கூடியவர்கள் வரமாட்டார்களா என்ற நிலையில் நாம் இருக்கிறோம். கண்ணுக்கு முன்னே கடுமையான கொழுந்து விட்டு எறியக்கூடிய நெருப்பினுடைய ஜுவாலை மலை குன்று போல் இருக்கிறது. வீசி எறியப்படக்கூடிய அந்த நேரம் முகத்தில் எந்த விதமான தயக்கமும் இல்லை, பணிந்து வருவதற்கான எந்த அடையாளமும் முகத்தில் இல்லை. எது வேண்டுமானாலும் நடக்கட்டும் என்கின்ற முழு தைரியத்தோடு இறைவன் மீது உண்டான நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த தோற்றம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உதவி எதுவும் வேணுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறார், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அவர் என்னை பாதுகாத்துக் கொள்வான். உதயானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்தில் நாம் தள்ளப்பட்டாலும், எந்த சூழலில் நாம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாலும், எந்த நிலையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் சந்தித்தாலும், அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்ற முழு நம்பிக்கை நமக்கு இருக்குமையானால், இறைவன் மீது தவக்குலை நிறைவாக வைத்தவர்களாக நாம் இருப்போமையானால், நிச்சயம் அந்த இடையூறுகளில் இருந்து, அந்த நெருக்கடியில் இருந்து
அந்த பிரச்சனையில் இருந்து நமக்கான தெளிவு தீர்வு என்பதை அல்லாஹ் வைத்திருப்பான். அவன் நிர்ணயிப்பான். அவனால் எல்லாம் முடியும். எரிகின்ற நெருப்பை சுட்டரிக்கக்கூடிய கரிக்கக்கூடிய எந்த வஸ்துக்களையும் கரித்து விடக்கூடிய தன்மை உடைய நெருப்பை படைத்தவனும் அவன்தான். அதே நெருப்பிற்குள்ளால் கரிக்கப்படுவதற்கு சாமானிய நிலையில் உள்ள ஒரு மனிதர் வீசப்படுகின்ற பொழுது, தன் ஹலீல் வீசப்படுகின்ற நேரத்தில் அந்த நெருப்பினுடைய யதார்த்தமான நிலையையும் மாற்றி அமைக்கின்ற ஆற்றல் உள்ளவன் அவன்தான். அவன்தான் மாற்றினான். குல்லா யானாரு கூனி பர்தம் வஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ் எப்படி மாற்றி கொடுத்தான்? அந்த நிலை எப்படி ஆனது? இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டதனுடைய வெளிப்பாடு. மிகவும் குளிர்ச்சியான நிலையில் இல்லாது மிகவும் உஷ்ணத்தை தந்து விடாத நிலையில் இரண்டுக்கும் நடுநிலையான ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்தார். அருமையானவர்கள், இத்தகைய மிகச்சிறந்த ஒரு மகத்தான அற்புதம் நிகழ்த்தப்பட்ட ஒரு நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பில் இருந்தவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான், வெற்றியை கொடுத்தான். வஹுவல் யௌமுல் லதீ அக்ரஜ ஃபீஹி நூஹ் மினஸ் ஸஃபீனா. கடுமையான வெள்ளப் பிரளயத்தில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் பாதுகாக்கப்பட்டவர்கள் வெற்றி அடைந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட நெடிய காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். சன்மார்க்கத்தை சத்தியத்தை எடுத்துச் சொன்னார்கள். குறைவானவர்கள் தான் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் வெள்ளப் பிரளயத்தால் அந்த சமுதாயத்தவர்கள் இறை மறுப்பாளர்கள் அழிக்கப்பட இருக்கிறார்கள் என்கின்ற அறிவிப்பு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தரப்படுகிறது. ஒவ்வொரு ஜோடிகளாக கப்பலை அல்லாஹ் செய்யும்படி அவர்களுக்கு உத்தரவிட்டான். அவர்கள்தான் முதலில் உலகத்தில் கப்பலை செய்தார்கள். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் இந்த கப்பலில் ஒவ்வொரு ஜோடி உயிரினங்களாக ஏற்றிக் கொண்டார்கள். தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகிறான், அதை மகன் மறுக்கிறார். மகன் வாப்பாவை ஈமான் கொள்ளல. சில இடங்கள் அப்படி இருக்கும். தந்தை சீதைத்தனம் உள்ள ஒரு மனிதனாக இருப்பார். சமூகத்தில் குடும்பத்தில் அக்கறை உள்ள நன்மதிப்புள்ள மனிதனாக இருப்பார். பிள்ளை அவருக்கான சரியான மரியாதையை கொடுக்க மாட்டார். பிள்ளைகள் சரியான மரியாதையை கொடுக்க மாட்டார்கள். தந்தையினுடைய சாணத்தை புரியாததனுடைய விளைவு, பெற்றோருடைய தரத்தை புரியாத பிள்ளைகளுடைய நிலை அது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, மகனே கப்பலுக்கு வந்திருப்பா, கடுமையான வெள்ளப் பிரளயம் வரப்போகுது. ஏளனமா பதில் சொன்னா மகன். வெள்ளம் வந்தா மலை இருக்குல்ல, மலையினுடைய உச்சியில நான் ஏறி தப்பிச்சிருவேங்கிறான். மலையினுடைய உச்சியின் மீது ஏறி என்னால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று மகன் சொன்னான். சொல்லி பார்க்கிறாங்க, அவர் ஏறுற மாதிரி தெரியல. வெள்ளம் வந்தது, கப்பல் நகர்ந்தது. ஒரு கட்டத்தில் வெள்ளம் எல்லாம் நின்ற பின்னாடி ஒரு இடத்தில் கப்பல் நின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசுறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தவர்களை எல்லாம் பாதுகாப்பேன் என்பதாக எனக்கு வாக்குறுதி கொடுத்தாயே, என் மகன் ஏறலி. என்னுடைய மகனை வெள்ளம் சுருட்டி கொண்டு போய்வதை என் கண்ணால் நான் பார்க்கிறேனே. என் பிள்ளை, என் குடும்பத்தை பாதுகாப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தாய். அல்லாஹ் அழகாக சொல்கிறான், காலையா நூஹு இன்னஹு லைஸ மின் அஹ்லிக். நூஹே அலைஹிஸ்ஸலாம், அவர் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. கொள்கையில் உங்களை ஈமான் கொள்ளாத நிலையில் எவர் இருந்தாலும் உலகத்தினுடைய பார்வையில், உங்கள் பார்வையில் உங்களுக்கு பிறந்த மகனாக இருந்தாலும் அவர் உங்களை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வே சான்று கொடுத்தார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் உங்களுடைய மகன் அல்ல, உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. உலகத்தினுடைய உறவுகளினுடைய கணக்கில் வேண்டுமானால் என் பிள்ளை என்று நீங்கள் சொல்லிக் கொள்ளலாம். அவர் என்னுடைய வாப்பா என்று உங்களை சொல்லிக் கொள்ளலாம். கொள்கையினுடைய அடிப்படையில் மாறுபட்டு இருந்தால், உங்களை ஈமான் கொள்ளாத அவர் இருப்பதின் காரணத்தினால், என்னை ரப்பாகவும் உங்களை நபியாகவும் ஏற்காததின் காரணத்தினால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவரே அல்ல என்று அல்லாஹ் சொல்கிறார். யார் ஈமான் கொண்டார்களோ,
அவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு வெற்றி அளித்த ஒரு நாளாக இந்த ஆஷூராவுடைய நாள் இருக்கிறது. இந்த நாளில் அல்லாஹ் அந்த வெற்றியை நிகழ்த்தினான். வஹுவல் யௌமுல் லதி அன்ஸலல்லாஹு ஃபீஹி தௌராத் அலா மூஸா அலைஹிஸ்ஸலாம். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்து இறக்கி வைத்த ஒரு நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். இந்த நாளில் சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறுக்க துணிந்த பொழுது அவர்களை அறுக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய ஒரு ஆட்டை கொண்டு வந்து கொடுத்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். ஏராளமான சிறப்புகள் உள்ளடக்கிய நாளாக இருக்கிறது. வஹுவல் யௌமுல் லதி அக்ரஜல்லாஹு யூசுஃப மின ஸிஜ்ன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். அரசனுடைய மனைவியோடு தவறான முறையில் நடப்பதற்கு முயற்சித்தார் என்கின்ற அவதூறான ஒரு குற்றச்சாட்டினுடைய பின்னணியில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறைக்குள் செல்கிறார்கள். கனவுக்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அந்த ஒரு சூழலில் அரசவர்களுடைய உத்தரவுக்கிணங்க சிறையிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் அவர்களை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக தேர்வாக்கிய ஒரு நாள் இந்த ஆஷூராவுடைய நாள். வஹுவல் யௌமுல் லதி ரத்தல்லாஹு அலா யாக்கூப பஸரஹு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அளவில்லாத பிரியம் கொண்டவர்கள் அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். ரொம்ப பிரியத்திற்குரிய மகன், நபி. கனவை கண்டு தந்தையிடத்தில் சொன்ன பொழுது, இந்த கனவை உம்முடைய சகோதரனிடத்தில் யாரிடத்திலும் நீ சொல்லிவிடாதே என்று அவர்கள் சொன்னார்கள். காரணம், இந்த கனவினுடைய விளக்கத்தை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள், அவர்கள் நபியாக இருப்பதின் காரணத்தினால். தனக்கு பின்னால் ஒரு நபியை அல்லாஹ் தந்திருக்கிறார் என்கின்ற பெருமிதத்தோடு மகிழ்ச்சியோடு தன் மகனை அன்போடும் பாசத்தோடும் வளர்த்துக் கொண்டு வருகிறார்கள். சகோதரர்களுடைய சூழ்ச்சியினால் மகன் பிரிக்கப்படுகிறார். அற்புதமான வரலாறு அல் குர்ஆன் சுமந்திருக்கிறது. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ் பிமா ஊஹைனா இலைக். உங்கள் பக்கம் வஹி அறிவிப்பது கொண்டு அழகிய வரலாறை நாம் சொல்லி காட்டுகிறோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ்வே சொல்கிறான். அழகிய வரலாறு யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கை நிகழ்வுகள் அனைத்தும் இந்த சூரத்தில் யூசுஃபின் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். சகோதரர்களுடைய சூழ்ச்சியினால் தந்தையிடமிருந்து சிறு வயதில் பிரிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு கட்டத்தில் அமைச்சராக, அவர்கள் நிதி அமைச்சராக பொறுப்பேற்று அவர்கள் மூலமாக தரப்பட்ட அவர்கள் அணிந்த ஒரு ஆடையை கொண்டு வந்து அவங்களுடைய சகோதரர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முகத்தில் போடுகிறார்கள். அவர்கள் கண் பார்வை இழந்திருந்தார்கள். மகனை நினைத்து நினைத்து அழுது அழுது, பிரிந்த மகனை நினைத்து கவலை கொண்டு அழுததனுடைய அழுகையின் காரணத்தினால் கண்களில் இருந்த பார்வை மங்கி கண் தெரியாமல் போய்விட்டது. இந்த பார்வை எப்பொழுது மீண்டது? மீளுவதற்கான நாளாக அல்லாஹ் எதை தேர்வு செய்தான் என்று சொன்னால், இந்த ஆஷூராவுடைய நாளை அல்லாஹ் தேர்வு செய்திருந்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சட்டையை கொண்டு வருகின்ற பொழுதே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யூசுஃபினுடைய வாடையை நான் நுகருகிறேன், யூசுஃபினுடைய வாடையை நான் நுகருகிறேன். ஒவ்வொரு நபிமார்களுக்குமான ஒரு வாடை இருக்கிறது, ஒரு நறுமணம் இருக்கிறது, ஒரு வாடை அல்லாஹ் வைத்திருக்கிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யூசுஃபினுடைய வாடையை நான் நுகருகிறேன். பக்கத்தில் இருந்த பிள்ளைகள் சொன்னாங்க, உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் யூசுஃபு யூசுஃபு தான், யூசுஃபு யூசுஃபுன்னே சொல்லிட்டு இருப்பீங்க, எங்களெல்லாம் தெரியாது. இன்னைக்கும் நடக்கா இல்லையா வீடுகளில்? பிரியமான ஒரு மகனை வாப்பா சொன்னாங்கன்னா நினைவுபடுத்தினாங்க, பிரிஞ்சிருப்பாரு, வெளியூரில் இருப்பார், மற்ற பிள்ளைகள் சொல்றது உண்டு, எப்போதுமே அந்த மகன் தானா, எப்போதுமே அந்த பிள்ளையை தானே நீங்கள் பேசுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி அந்த மகன்கள் சொல்கிறார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள், எப்பொழுதுமே யூசுஃபினுடைய தேடல் தானா உங்களுக்கு? இப்போ பார்த்தா அவருடைய வாடை வருதுன்னு சொல்லுவீங்க. கொஞ்ச நேரத்தில் சில சகோதரர்கள் கொண்டு வந்தார்கள், நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கமீஸ் சட்டையை கொண்டு வந்து யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகத்தில் போட்டார்கள். அடுத்த கணம் பார்வை வந்தது, அடுத்த கணம் பார்வை வந்தது. குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. இந்த பார்வையை அல்லாஹ் மீட்டி தருவதற்காக இறைவனாக தேர்வு செய்த ஒரு நாளாக இந்த யௌமுல் ஆஷூரா, முஹர்ரம் மாதத்தினுடைய இந்த மாதத்தினுடைய 10ஆம் நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதற்காக சொல்றோம்? இந்த இத்தனை நிகழ்வுகள் நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நினைவுபடுத்த வேண்டும். நாம் நினைவுபடுத்துவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தார்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கும் இவைகள் நினைவூட்டப்பட வேண்டிய செய்திகள்.
ஒவ்வொரு செய்திகளுக்கு பின்னாலும் முழுக்க முழுக்க இறை நம்பிக்கை என்பது நிரப்பமாக நிறைந்திருக்கிறது. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எந்த நிகழ்ச்சி எடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் மீது அவர்கள் கொண்ட அந்த முழுமையான நம்பிக்கை, அந்த ஈமான் அவர்களை பெரும் துயர்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்தது. அதுதான் இந்த அனைத்து செய்திகளுடைய பின்னணியாக இருக்கிறது. சிரமங்களை சகித்தார்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி. மிக பெரும் வெற்றியை அல்லாஹ் அவருடைய வாழ்க்கைகளில், நபிமாருடைய வாழ்க்கையில் வழங்கினான். மனித சமுதாயத்தால் மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமாக ஒன்று கூடினாலும் நிகழ்த்த முடியாத அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் நிகழ்த்தி கொடுத்தார். அது அவனுடைய ஆற்றலில் உள்ளது. அவனால் நிகழ்த்த முடியும். அவனை நம்பியவர்களை நிச்சயம் அல்லாஹ் வெற்றியை பெறச் செய்வான் என்பதற்கான ஏராளமான நிகழ்வுகள் தான் இது. அந்த நிகழ்வுகளை எல்லாம் அல்லாஹ் இந்த ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹ் நிகழ்த்தியிருக்கிறார். வஹுவல் யௌமுல் லதீ கஷஃபல்லாஹு ஃபீஹி அன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அனில் பலா. அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய கடுமையான வியாதி, இறைவன் மீது அளவில்லாத அன்பு கொண்ட அந்த நபி, அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருந்த நபி, அல்லாஹ் சோதித்தான். ஒரு சோதனை. உடலெல்லாம் நோய்வாய்ப்பட்டார்கள். நோய் கடுமையானது. உறவுகள் நகன்றது. பொதுவாகவே இருக்கு. செல்வம் வந்துச்சுன்னு சொன்னா எங்கிருந்தோ உறவுகள் என்ன செய்யும், காந்தத்தை நோக்கி இரும்பு வர்றது மாதிரி செல்வம் கூட கூட உறவுகள்லாம் அப்படியே சேர்ந்துக்கிறோம். செல்வம் குறைய 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 அப்படி என்ன செய்யும், அந்த உறவுகள் எல்லாம் விலகி கடைசியில் உறவே இல்லை அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். செல்வம் இல்லாதவன் தனி மனிதனாக, ஆதரவு இல்லாத மனிதனாக, உறவுகள் இல்லாதவராக தனிமையில் ஆக்கப்படுகிறார். இந்த உலகத்தை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? யாரோ ஒருவர், ஆனால் அவரிடத்திலே செல்வம் இருக்கு, செழிப்பு இருக்குது, ரொம்ப வசதி வாய்ப்பா இருக்கிறாரு, நல்ல என்ன இதனாலும் செய்கிறாரு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில் அவர் நமக்கு தூரத்துக்கு சொந்தம் அப்படிமா. ஏதோ ஒரு வகையில எனக்கு அவர் தூரத்துக்கு சொந்தங்க. நெருங்கிய உறவை சார்ந்தவன், ஒன்றுமில்லாதவன் என்ற காரணத்தினால் ஒரு நம்ம கூட பிறந்தவர் தான், என் மாப்பாவுக்கு சகோதரர் தான், அந்த சரியான பழக்க வழக்கங்கள் பேச்சுவார்த்தைகள் குறைவு தான் அப்படின்னு என்ன செய்வோம், ஈஸியாக காரணங்களை முன்வை. இது உலகத்தினுடைய யதார்த்தம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வியாதி வருகிறது. பிணியினுடைய தாக்கம் கடுமையாகின்ற பொழுது உறவுகள் எல்லாம் அகன்று விடுகிறார்கள். மனைவி தான் பார்க்கிறாங்க. ஒரு சிறந்த மனைவி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தார். கடுமையான வியாதி. ஒரு கட்டத்தில் இந்த அம்மா சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல நீங்க கேட்டு அவன் கொடுத்துருவான். ஏன்னா நீங்க நபி, நீங்க கேட்டு அவன் கொடுக்காம இருக்க போறது இல்லை. உங்களுடைய வியாதி நீங்கிறதுக்காக வேண்டி எல்லா இடத்துல துவா செய்யுங்க அப்படின்னா. ஒரு நாள் காய்ச்சல் வந்துட்டாலே நாம் என்ன செய்யறோம், யா அல்லாஹ் எனக்குத்தான் இந்த காய்ச்சலை தரணுமா, எத்தனையோ பேர் சும்மா இருக்கிறான், அவனுக்கெல்லாம் கொடுத்தான் என்ன, நானாவது மற்ற காரியங்களில் பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது அப்படின்னு அல்லாஹ்வுக்கே நாம விளக்கம் சொல்றோம். அல்லாஹ் எனக்கு தரதுக்கு பதிலா அந்த காய்ச்சல் வருது பாருங்க, ஒரு நாள் காய்ச்சல். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியிட்ட ஒரு ஹதீஸ், ஒரு காய்ச்சலினுடைய ஒரு நாள் இரவினுடைய காய்ச்சலை ஒருவர் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுத்துக் கொள்வாரையானால் அல்லாஹ் எவ்வளவு மகத்தான கிருபையாளன் பாருங்கள். அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு இரவினுடைய காய்ச்சலை இறைவா நீ தந்ததை உனக்காக நான் பொறுத்துக் கொள்கிறேன் என்று ஒரு அடியார் இருப்பாரையானால் அந்த ஒரு இரவில் இறைவனுக்காக பொறுத்துக் கொண்ட அந்த வலிகளுக்கு பகரமாய் அல்லாஹ் அவன் செய்த பாவங்களினுடைய கரைகளை அல்லாஹ் நீக்குகிறான். அருமையானவர்களே, நாம் சாதாரணமா எடுத்து புலம்பிடுறோம், வார்த்தைகளை முன் வச்சிருக்கோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மா சொல்றாங்க, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா 16-18 வருஷம் எனக்கு அல்லாஹ் இந்த வியாதியை கொடுத்திருக்கிறார். ஆனால் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளுக்கு நெருக்கமாக அல்லாஹ் என்னை ஆரோக்கியமாக வைத்திருந்தான். ஆரோக்கியமா வச்சிருந்தான் இல்லையா? சரீரத்தில் ஆரோக்கியத்தை கொடுத்தான், அவன் தான் கொடுத்தான். அவன் தான் சோதிக்கிறான், நோய்வாய்ப்பட்டு அவன் தான் நோயை கொடுத்திருக்கிறான். ஆரோக்கியமாக வைத்த அந்த காலங்கள் அடைவதற்கு முன்னே இந்த குறுகிய காலத்தில் 60 எங்க இருக்கு, 16 எங்க இருக்கு, இந்த குறுகிய காலத்திற்குள்ளால் என் ரப்பிடத்திலே நான் கையேந்தி இறைவா என்னுடைய இந்த பிணியை நீக்கிவிடு என்று கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா புலம்புறோம், என்னைத்தானே சோதிக்கிற, என் கஷ்டத்தை எப்ப தீரும், இறைவா உனக்கு கண் இல்லையா, கேட்கிறோமா இல்லை, பேசுறோமா இல்லை, சொல்லிடுறோம், வார்த்தைகளை விட்டு விடுகிறோம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தை நம் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய வார்த்தை. சோதனையினுடைய உச்சகட்டம் சாதாரணமான சோதனைகள் அல்ல.
உறவுகள் நீங்கியது, எல்லோரும் நீங்கிவிட்டார்கள், ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக ஆக்கப்பட்டார்கள். கடும் வியாதி, உடலெல்லாம் புழுக்கள் அரிக்க ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் நாவை அந்த புழுக்கள் வந்து தொடக்கூடிய நேரம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. வியாதியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. நாவை தொட வருகின்ற பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் சொன்னாங்க, இன்னி மஸ்ஸனியுல் துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அப்பங்கூட எனக்கு நோயை குணப்படுத்து அப்படின்னு கேட்க, என்னை பிணி தொட்டிருக்கிறது, இடையூறு என்னை தொட்டிருக்கிறது, நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன். அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க வார்த்தை. வேற எந்த வார்த்தையும் சொல்லல. இறைவா, நீ கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளன், என்னை பிணி தொட்டு இருக்கிறது, அன்னி மஸ்ஸனியுல் துர்ரு, இடையூறு தொட்டு இருக்கிறது, அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இந்த வார்த்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஊற்றை பெருக்கெடுக்க செய்து அதிலிருந்து அவர்களை குளிக்கும்படி சொன்னான். குளித்தார்கள். உடலில் உள்ள புழுக்கள் அத்தனையும் நீங்கியது. உடல் மீண்டும் பரிபூர்ணமான ஆரோக்கியத்தோடு அவர்கள் திரும்பினார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுக்கு எல்லாவற்றையும் நாம் இரட்டிப்பாக வீட்டி கொடுத்தோம். அவர்கள் இழந்த செல்வங்களை, அவர்கள் இழந்த குடும்பங்களை, உறவுகளை எல்லாம் நாம் அவர்களுக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையானவர்களே, இப்பேற்பட்ட அந்த வியாதியினுடைய கடுமையான தாக்கத்திலும் இருந்தாலும் கூட, இறைவா நீ என்னை சோதிக்கிறாயே, என்ன உன்னுடைய சோதனை இது, என்னால தாங்க முடியலையே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யல, நாவில் இருந்து வரவே இல்லை. அதுதான் நபிமார்கள். என்ன நடந்தாலும் எப்படி வளைச்சாலும் சரி, குவளையில் தன்னுடைய கையில் இருக்க தண்ணி மாதிரி குவளையில் ஊற்றினா குவளையினுடைய வடிவம், ஒரு சின்ன கோப்பையில் ஊற்றினீங்கன்னா அந்த கோப்பையினுடைய வடிவம், நீங்க எப்படி வச்சாலும் அப்படி மாறிக்கும். அது மாதிரி நபிமார்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் எதை நிகழ்த்தினாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள், பொருந்திக் கொள்வார்கள். அது சங்கடமா இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, நீ கொடுக்கிறது நான் ஏற்றுக்கொள்வேன். அதனால் முழுமையான நம்பிக்கை, இறைவன் நிச்சயம் நம்மை சோதிக்கிறான் என்று சொன்னால் அந்த சோதனைக்கு பின்னால் மகத்தான நற்கூலி அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான். நிலையான நிரந்தரமான வெற்றி என்பது நமக்கு இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். அதனால் கடும் சோதனைக்குள்ளால் தள்ளப்பட்ட போதும் கூட பொறுமையாக அவர்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி பொறுமை கொண்டார்கள். அந்த மிகச்சிறந்த ஒரு பொறுமைக்குரிய எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த பிணியில் இருந்து அல்லாஹ் நிவாரணம் அளித்த நாள் இந்த ஆஷூராவுடைய நாளாக இருக்கிறது. வஹுவல் யௌமுல் லதீ அக்ரஜல்லாஹு ஃபீஹி யூனுஸ மினல் பத்னில் ஹூத். இந்த நாள் நபியினா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கியது. அந்த மீனின் வயிற்றிலிருந்து அல்லாஹ் வெளியாக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை அல்லாஹ் தேர்வு செய்தார். இந்த நாளில் ஆஷூராவுடைய நாள் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியேறினார்கள். வஹுவல் யௌமுல் லதீ ஃபலகல்லாஹு ஃபீஹில் பஹர லிபனி இஸ்ராயீல். பனு இஸ்ரவேலர்களுக்காக வேண்டி அல்லாஹ் கடலை பிளக்க செய்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கடந்த வாரத்தில், அதற்கு முந்தைய வாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம். நபிமார்கள் எல்லாம் தன் சமுதாயத்தவர்களாலே கடுமையாக சோதிக்கப்பட்டவர்கள் யாருன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். ஃபிரௌன் அவருடைய பட்டாளத்தோடு வந்து கொண்டிருக்கிறார். முன்னால் செங்கடல். கூட்டத்தாரெல்லாம் கேட்கிறாங்க, மூசா இப்படி கொண்டு வந்து எங்களை மாட்டி விட்டுட்டீங்க, ஒரே நேரம் அடிமையாகவாத நாங்கள் இருந்திருப்போம், இந்த நிலையில் கொண்டு வந்து எங்களை பரிதவிக்க வைத்து விட்டீரே, என்ன செய்யறது? முன்னாடி கடலு, எப்படி போறது? பின்னாடி படை. ஃபிரௌன் கொடியவன், கொடியவன் கோபத்தோடு நெருங்கி கொண்டிருக்க. அவன் ஏற்கனவே கொடியவன், கடுமையான கோபத்தோடு நெருங்கி கொண்டிருக்கிறான். ஏதாவது கடுமையான வேதனையை தருவான். என்ன செய்யறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆணையிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்தார்கள். இது ஃபரக்னா பிக்குமுல் பஹர ஃபஅன்ஜைனாகும். அல்லாஹ் சொல்கிறான், நாம் கடல்களை அவர்களுக்காக பிளக்க செய்து உங்களுக்கு நாம் வெற்றியை கொடுத்தோம். அகரக்னா அல ஃபிரௌன். ஃபிரௌனுடைய படை பட்டாளத்தை, குடும்பத்தை நாம் அழித்தோம், மூழ்கடித்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அருமையானவர்களே, அல்லாஹுவை நம்பக்கூடியவர்கள் இத்தனை நிகழ்வுகளை நீங்கள் வரிசையாக எண்ணிப்பார்கள், சிந்தனை செய்து பாருங்கள். ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழலில் அல்லாஹ் செய்த உதவி அது எதனால் கிடைத்தது என்று சொன்னால் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த பரிபூர்ணமான நம்பிக்கை. இறைவன் எந்த இடத்தில் நம்மை கைவிட மாட்டான், நெருக்கடிகளில் இருந்து நிச்சயம் அவன் நம்மை பாதுகாப்பான்
என்கின்ற மன உறுதி அவர்களிடத்தில் அழுத்தமாக இருந்ததின் காரணத்தினால் அத்துணை நிகழ்வுகளிலும் அல்லாஹ் நிறைவான உதவியை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டங்களிலும் அல்லாஹ்வின் மீது நிறைவான நம்பிக்கை உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். நெருக்கடிகள், இடையூறுகள், இன்னல்களை நாம் சந்திக்கின்ற நேரத்தில் நிச்சயம் அல்லாஹ் இதிலிருந்து நம்மை பாதுகாப்பான் என்கின்ற மன உறுதியோடு அடுத்தடுத்த நகர்வுகளுக்குள்ளால் நாம் நகர்ந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக ஒரு அடியார் இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான அமல்களை எப்படி செய்ய வேண்டும் என்று போதித்திருக்கிறானோ அந்த அமல்களை நிறைவாக செய்வதோடு நம்முடைய உள்ளத்தில் பரிபூர்ணமான நம்பிக்கை, ஈமானை, அவனுடைய மீது உண்டான தவக்குலை அதிகப்படுத்தி வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.